முட்டாள் 4 லட்சம் ரூபாய் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு எங்களை மட்டும் இல்லை ஒரு 2 ஃப்ளாட்டை காமிச்சு ஒரு ஆவடியில் மட்டும் ஒரு 10 பேரை ஏமாற்றிட்டான். அதில் போகாமல் கெருகம்பாக்கன்ற ஏரியாவில் அதே பர்சன் ஒரு 20 பேர் ஏமாற்றிருக்கான். கிட்டத்தட்ட 3 crores நியர் பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிறான். அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி தான் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் சஸ்பெக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ எடிட் பண்ணாக்கா எங்களை மாதிரி எல்லாருமே வராங்க. ஒரே வீடியோ இவ்வளோ பேர் வராங்க. இன்றைக்கி அவனை டேஸ்ட் பண்ணி அவன் வண்டி பிடிச்சி டேஸ்ட் பண்ணி இங்கே வந்தாக்கா போலீஸ் கொண்டு வச்சிட்டாங்க. இன்றைக்கி அவன் ஓப்பனாக சொல்கிறான், உங்களால் என்ன ஆக்ஷன் வேணால் எடுத்துக்கோங்க, நான் அக்கௌண்ட்டில் வாங்கினது தான் தரேன், நான் வாங்கலை. ஒரு வீடியோ காமிக்கிறோம் நீ வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு புக்கு கொடுத்தாங்கன்றாங்க. எவ்வளோ ஒரு ஆளால், அதாவது அவன் எப்படின்னா அவன் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவான்ற பேரில் எல்லா ஃபேமிலியும் நடுத்து நிற்க இருக்கான். எனக்கு என்னதான் நியாயம் கிடைக்க போகுது? நான் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுருவேன். என் லைஃப்பில் 4 லட்சம்ன்றது பல வருஷத்தோட விஷயம். உழைப்பு அது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டோ உழைப்பு எப்படி இருக்கணும். ஆனால் அந்த காசை அவன் அசால்ட்டாக எடுத்துக்கின்னு என்கிட்ட இல்லை, நான் வாங்கலை, உங்களால் என்ன பண்ணுவீங்க பண்ணுங்கன்றான். கேஸ் பில்டர்ஸ் மூலிமா நம்ம திருப்பி கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது இதுதான். எப்பயுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா இல்லை ஒரு ரெண்ட்டுக்கோ லீஸுக்கோ போகிறீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. 3 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் இது. ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவர் வீடை ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கிட்ட 5 to 10 லட்சம் அட்வான்ஸை பெற்றிருக்காரு. அட்வான்ஸ் கொடுத்த நபர்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மாங்காடுல அந்த அமௌண்ட் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியே வாங்கியிருக்கான். ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு போறீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய ஆவணங்கள்: சேல் டீடு அல்லது பட்டா காப்பி, இசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரிசிப்ட், ஓனர் ஐடி ப்ரூஃப், ஆதார் அல்லது பேன் நகல், ரிஜிஸ்டர்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்.